கார்த்திகை பஞ்சமி பத்மாவதி தாயார் மகாலட்சுமி தாயாருடைய மகிமை. பகுதி 1. பிருகுமுனிவர் யாக பலனை தருவதற்காக மும்மூர்த்திகளிலே யார் சத்வகுணமூர்த்தி என சோதிக்க ஏற்கனவே பிரம்மலோகத்திற்கும் கைலாயத்திற்கும் சென்று அங்கு அவரை அவர்கள் கண்டுகொள்ளாத கோபத்தோடு வைகுண்டம் வந்தார். பெருமாளும் அவரை கண்டுகொள்ளாத காரணத்தினாலே கோபத்துடன் பெருமாளின் திருமார்பிலே எட்டி உதைத்தார் மகரிஷி. முனிவருக்கு தண்டனை தராமல் பெருமாள், முனிவரே, உங்கள் வருகையை கவனிக்காமல் சயனித்திருந்து விட்டேன். இந்த அபச்சாரத்தை சகித்து என் மீது கருணை காட்டுங்கள். கடினமான என் மார்பை தீண்டிய உங்கள் பாதம் எவ்வளவு நொந்துவிட்டதோ என்னவோ. துளிர் போன்ற இப்பாதத்தால் எனக்கு எவ்விதமான வலியும் இல்லை என்று முனிவருக்கு ஆறுதல் கூறினார். சுவாமி, நீங்கள்தான் சாஸ்வதமான சத்வகுணமூர்த்தி, மகோன்னதமானவர் என்று ஹரியை துதித்தார். வேள்வி பலனை ஸ்ரீஹரிக்கு சமர்ப்பித்து விஷ்ணு தியானத்தில் ஆழ்ந்தார்கள். பிருகு மகரிஷி விஷ்ணுவுடைய மார்பை காலால் உதைத்த பொழுது மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய திருமார்பிலே இருப்பதாக ஐதீகம். பிராட்டிக்கு பிருகுவின் மீது அளவு கடந்த கோபமானது ஏற்படுகிறது. அவர் சுவாமியை நோக்கி, பரம்பொருளான உங்கள் மார்பில் நான் வாசம் செய்கிறேன். பரபுருஷன் ஒருவன் வந்து உங்களை உதைத்தான். நீங்களும் மகிழ்ச்சியை தெரிவித்தீர்கள். ஆனால் இதை சகிக்க முடியவில்லை. நான் முனிவரை ஏதேனும் கூறிவிட்டால் நீங்கள் அதற்கும் சம்மதிக்க மாட்டீர்கள். ஆகையால் நான் இனி இங்கு வாசம் செய்ய மாட்டேன். தவம் செய்ய போகிறேன். உங்கள் பாதங்களை மனதில் தியானித்து தவம் புரியும் ஞானத்தை எனக்கு அருள் புரிவீர்களாக என்று கூறினார். திருமால் பல்வேறு முறைகளில் சமாதானம் செய்ய முயன்றார். ஆனால் தாயார் சாந்தி அடையவில்லை. அவரை தடுத்து நிறுத்த முயன்ற திருமாலுடைய முயற்சிகள் எல்லாம் பயனற்று போயின. லக்ஷ்மி தேவியும் வைகுண்டத்தை விட்டு பூ உலகிலே கொல்காபுரம் வந்து சேர்கிறார். அங்குள்ளவர்கள் அவரை பக்தியோடு ஆராதித்து வழிபடுகிறார்கள். திருமால் வைகுண்டபுரத்தை ரட்சிப்பதற்கு காப்பாளர்களை நியமித்து பூமி தேவி நீலாதேவிகளையும் அவர்களுடைய பாதுகாப்பிலே வைத்தார். லக்ஷ்மி தேவி எங்கு இருந்தாலும் தேடி வருவதாக அவர்களிடம் கூறிவிட்டு வைகுண்டத்தை விட்டு பூ உலகிலே வெங்கடகிரி வந்து சேருகிறார். ராமாவதாரத்திலே தந்த வரத்தின்படி பத்மாவதிக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் ஏற்பாடாகிறது. எல்லா தேவர்களும் திருக்கல்யாணத்திற்கு வந்துவிட்டார்கள். பிரம்மதேவர் ஸ்ரீனிவாசரை அபியங்கன ஸ்நானம் செய்வதற்காக அழைக்கிறார். ஆனால் ஸ்ரீனிவாச பெருமாளோ கவலையோடு, பிரம்மதேவரே, லக்ஷ்மி தேவி கொல்ஹாபுரத்தில் இருக்கிறாள். அவள் இல்லாமல் அபியங்கன ஸ்நானம் செய்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை. அவள் இல்லாமல் இந்த திருமணத்திலும் எனக்கு விருப்பமில்லை என்று கூறி வேதனை தெரிவிக்கிறார். ஆகையால் லக்ஷ்மியை திருமணத்திற்கு அழைப்பதே தனது கடமை என்று நினைத்து அவளை அழைத்து கொண்டு வர சூரியனை அனுப்புகிறார்கள். சூரிய தேவன் உடனடியாக கொல்காபுரம் சேர்ந்து, அம்மா, திருமால் சக்தியற்றவராக பரிதாபமான நிலையிலே இருக்கிறார். தாங்கள் அவசியம் திருமணத்திற்கு